ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் இந்த ஒரு வெப்சைட்டை சும்மா நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த செக்ஷனை மட்டும் அப்படியே ஸ்டாட்டிக்காக அங்கேயே நிற்க, இப்போ ஸ்க்ரோல் பண்ணால் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, பார்த்ததே திரும்ப திரும்ப எஸ் பார்த்தது தான். இருந்தாலும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் ஒரு இஷ்யூ வந்துச்சு. சாவோ ரோக்கலானா கோடு வச்சிருக்கோமா இல்லை தூக்கிடுமான்னு தெரியல. இருக்குது இந்த இடம். இதோ பாருங்க, இது அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்தே இது பண்ணுறேன். இவனை ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டேன், அதுதான் பிரச்சனை. ஓகே, ஃபிக்ஸ்டுன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்டிக்கி அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா ஸ்டிக்கி வந்து உங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னா, அது இடத்த விடாது. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம டிஃபால்ட்டாகவே 0 அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதாவது நீ இந்த இடம் தான் அப்படின்றத நம்ம அதுக்கு பொசிஷனைஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதனால அதனுடைய பிளேஸை விட்டு அது நவுறாது. ஓகேவா? இதுவே நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ்டுக்கு பதிலாக நான் அப்சல்யூட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் எனக்கு மூவ் ஆகுது. புரியுதா புவி? இப்போ அப்சல்யூட் கொடுத்தோன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த செக்ஷன் வந்து அந்த இடத்த விட்டு நவுந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, கீழே இருக்கிறது மேலே போகுது. அகைன் இது இந்த இடத்துல நிற்கலை, இது இன்னும் போயிட்டு இருக்கு. மேலே நமக்கு ஒரு கண்டென்ட் இருக்கிறதால அது இதாயிட்டு. ஓகேவா? இந்த ஒரு காரணத்தால தான் நமக்கு அந்த ஜர்க் வந்திருக்கு. ஓகேவா? ஃபிக்ஸ்டு அப்படின்றது எனக்கு நான் அந்த இடத்துல இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஓகே, நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டிக்கி அப்படியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கண்டென்ட் அப்படியே இருக்கும். ஓகே, இதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, அஃபோர்டபுள் எங்கே இருக்கான்னு பாருங்க. அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துருந்தோம். இந்த இடம் இதோ பார்த்தீங்களா, இந்த கேப்பு இதை விட அதிகமாகவே இருக்கு. நான் ஃபிக்ஸ்டு கொடுத்தா என்ன ஆகுதுன்னா, இந்த ஏ மட்டும்தான் இங்கே தெரியுது. அப்போ மேலே இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து நின்று இருக்கு. ஓகேவா? மேலே இருக்கிறது இந்த இடத்துல வந்து நின்றுடுச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு காரணத்தால தான் நமக்கு அந்த ஜர்க் ஒன்று வந்துச்சு. சரி, இங்கேயும் அதே தான் வச்சுருக்கோம். ஓகேவா? இங்கே என்ன செய்ய போகிறோன்னா, அகைன் அதே பொசிஷன் தான். ஃபிக்ஸ்டு போட்டால் எனக்கு இந்த மாதிரி இதோ பாருங்க, இங்கே இருக்கிற இந்த இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுவும் ஃபுல்லாக போகலையே அப்படின்னா, ஏன்னா இந்த செக்ஷன் நம்ம வந்து பேடிங்னா கொடுத்துருக்கோம், அதனால கம்ப்ளீட்டாக போக முடியல. ஓகேவா? நீங்கள் இந்த செக்ஷனுக்கு இருக்கிற இந்த பேடிங் எல்லாம் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது க்ளீனாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம ஸ்டிக்கி பண்ணிவிடுவோம். அதுதான் இன்னைக்கு கோல். பொசிஷன் ஃபிக்ஸ்டு ஓகே வித்து ஒரு 80% அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு மார்ஜின் ஏதாவது கொடுத்துருக்குமா? எப்பா இருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம இந்த இடத்துக்கு பொசிஷன் ஃபிக்ஸ்னு சொன்ன உடனே இந்த இடம் வந்து நமக்கு மேலே வந்துது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு காரணத்தால தான் இந்த ஸ்டிக்கி அப்படின்றது நமக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கல. டாப் 0 அப்படின்னும் போது அழகா இருக்கு. இதை பாருங்க, இப்போ நம்ம இதை பாருங்க, மேலே இந்த பாக்ஸு நம்ம இதுக்காக நம்ம கொஞ்சம் கேப்னா கொடுத்துருக்கோம். இப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது எப்போ 0 வருதோ அங்கே போய் நின்றுடும். இதை பாருங்க, அழகாக மேலே போகுது, 0ல் போய் கரெக்டாக நின்றுடும். ஓகேவா? நமக்கு அதுதான் தேவை. ஓகே, இதுதான் இது. இப்போ நம்ம ரிலேட்டிவ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, இப்போ பொசிஷன் அப்சல்யூட் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பொசிஷனில் அப்சல்யூட் ஃபிக்ஸ்டு எல்லாம் என்ன பண்ணோம்னா, அதனுடைய இடத்த விட்டுட்டு ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துக்கு நம்ம சொல்லுவோம், பொசிஷன் யூஸ் பண்ணால் இந்த இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு மட்டும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, பொசிஷன் அப்சல்யூட்
விட்டோம்னா என்ன நடந்துச்சு, அது அதனுடைய பிளேஸை விட்டு அங்கே கீழே இருக்கிற கண்டென்ட்டை மேலே எடுத்துன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் டாப் 0 லெஃப்ட் 0 அப்படின்னு சொல்கிறேன். இன்னுமே எனக்கு என் பேரண்ட்டுக்கிட்ட இருந்து இந்த இடத்துல நம்ம இதை கொடுக்கவே இது இங்கே நிற்கிது. ஓகேங்களா? இதை நம்ம இன்னும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதனுடைய விஷயத்தை எல்லாத்தையுமே பேடிங்கு இவனை எல்லாத்தையும் எடுத்து விட்டிங்கன்னா, இதோ மார்ஜின் லெஃப்ட் இதெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேவா? சிம்பிள் திங். இப்போ நம்ம இதுக்கு பொசிஷன் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பொசிஷன் அப்சல்யூட்னு சொன்னோன்னா அதனுடைய இடத்த விட்டாச்சு. ஓகேவா? டாப்பு 0 அப்படின்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே வருது. இதுதான் நம்மளுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த இடத்துல இருந்து வருது. ஓகே, இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து கீழே இருந்து மேலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இங்கே ஒரு இடத்துல வந்து என்ன வேணும் அப்படின்னா, இப்போ இந்த எலமெண்ட்டு இங்கே இருந்தே, இந்த இடம் இருக்குல்ல, இங்கே இருந்தே கொஞ்சம் கீழே இறங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா? ஒரு ஐகான் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு, ஏன் வச்சுக்கிட்டு வச்சிருவோம். ஓகே, இந்த ஐக்கானை எடுத்துப்போம். என்ன வரமாட்டீங்க? இது என்ன கொடுமையா இருக்கு? ஃப்ரீ ஐக்கான் தானே கேட்குறேன். ஐய, உங்க வீட்லயும் ஆடி வெள்ளியா? சரிதான். ஆட் ஃபோல்டர், நம்ம சாவோரா கிட்ட போயிடுவோம். அவங்ககிட்ட ஐக்கான் வச்சிருக்கோம்ல. சரி, ஓகே. ஐக்கான் ஸ்லோவாக இருக்குது அவனுங்க சைட்டு. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னோவேட்டிவ் சொல்யூஷனாக இப்போ நான் ஒரு ஸ்பேன் அப்படின்னு ஒன்று போட்டு இப்படி நான் ஒன்று போட்டுக்கிறேன். கிளாஸ் ஆரோ. இப்போ இங்கே இருக்குல்ல, இவனை எட்டுன்னு வந்து இந்த இடத்துல வைக்கணும். இந்த ஆரோவை இங்கே எட்டுன்னு வந்து வைக்கணும். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க. கைஸ், உங்களை தான். இந்த ஆரோ மார்ஜினா சொல்லுங்கப்பா, என்ன பண்ணும்? நான் அது வரைக்கும் இதெல்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்கேன். ஹலோ சார், நான் இது சும்மா விளையாட்டுக்காக பண்ணேன் சார். எனக்கு இவனை எட்டுன்னு வந்து இந்த இடத்துல வைக்கணும். இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸில் இப்படி காட்டணும்.
நீங்க மார்ஜின் டாப்னு கொடுத்தா இது மேல இருந்து கீழே இறங்கும். அப்ப இவனும் சரி ஓகே. நீங்க மார்ஜின்னா கம்ப்ளீட் அந்த பாக்ஸை மூவ் பண்றீங்க அப்படின்னா வரவே இல்லை. பொசிஷன். ஓகே, பொசிஷன்ல என்ன யூஸ் பண்ணும்? அப்சல்யூட். அப்சல்யூட்னு சொன்னோன்னே அது அதனுடைய இடத்த விட்டுருச்சு. ஓகேங்களா, கரெக்டு தான். அதனுடைய இடத்த விட்டுட்டு இப்போ நமக்கு எங்க வரணும்? லெஃப்ட் 10 பிக்சல் அப்படின்னா 10 பிக்சல்னா பின்னாடி போகுது. டாமி நீ முன்னாடி தாண்டா வரணும். கரெக்டு. இந்த இடத்துல எடுத்துன்னு வந்து டமால் இப்படி பண்ணணும். அடுத்தது டாப் 10 பிக்சல். அடங்க திரும்ப மேலே போயிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து வைப்போம். இதுதானே மெத்தடு. இப்போ எனக்கு என்னுடைய எலமெண்ட்டை நான் எப்படியாவது எடுத்துன்னு வந்து என்கிட்ட வச்சிடணும் அப்படின்றதான் கோல். எப்படியாவது அப்படின்னா இப்படிதான் எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. ஓகேவா? இப்போ பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்றது இந்த எலமெண்ட்டை இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு நீ எங்க வைக்கணும்னு நினைக்கிற அங்க வச்சுக்கோ. இதுல என்ன டிராபேக் அப்படின்னா லெஃப்ட் 0 அப்படின்னா அது இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது எந்த ஆர்ஜினும் இங்க 0னா இங்க, டாப்பு 0 அப்படின்னா இங்க வந்துடும். ஏன்னா அதனுடைய பேரண்ட் பாடி டேக் தான் என்னுடைய பேரண்ட் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? இது அது வந்து அதுவா யோசிச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். இப்போ நான் இந்த ஆரோவை எடுத்து இப்படி போட்டேன், இப்படி போட்டுறேன். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் சொல்ல போறோம். அது என்ன அப்படின்னா பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்றேன். ரிலேட்டிவ்னா இங்க பாருங்க, இது ஆஸ் இட் இஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுவே அப்சல்யூட்னா பாருங்களேன், அது அதனுடைய இடத்த விட்டுருச்சு. ரிலேட்டிவ்னா நம்ம எப்படி கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரியே இருக்கு. கரெக்டு தானே? நம்ம இங்க தான் கிரியேட் பண்ணோம், அதே இடத்துலயே தான் இருக்கு. அப்போ பொசிஷன் ரிலேட்டிவ் வந்து என்ன ஃப்ளோட் ஆகாதானா ஆகும். ஆனா அது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சோ அங்கதான். இப்போ நான் லெஃப்ட் 0 அப்படின்னு கொடுத்தா எந்த இடத்துக்கு போகும்? அப்சல்யூட். லெஃப்ட் 0ன்னு கொடுத்தா எங்க போவோம்? அப்சல்யூட்ல கொடுக்கும் போதுன்ற சார் இந்த இடத்துக்கு வரும் சார், சைட்ல வரும் சார். லெஃப்ட் டாப்னா தான் சார் மேல இங்க போயிடும். இங்க பாருங்க, அப்சல்யூட்னு சொல்றேன். லெஃப்ட் 0னா அது எந்த இடத்துல இருக்கோ ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிடும். கரெக்டா? டாப் 0 அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிடும். கரெக்ட். ஏன்னா பாடி ஆஃப் த எலமெண்ட் தான் என்னுடைய பேரண்ட் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ இதே விஷயத்த நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரிலேட்டிவ்க்கு எடுத்துட்டு வரோம். ரிலேட்டிவ் சொன்னா அவன் அங்கேயே நிக்கிறான். இப்போ நான் வந்து லெஃப்ட் 0ன்ற டாப் 0ன்ற பாருங்கன்னா அது நவரவே இல்லை. அப்ப இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா எந்த ஆர்ஜின்ல ஸ்டார்ட் ஆச்சோ அதுதான் அதனுடைய பாடி ஆஃப் த எலமெண்டா கன்சிடர் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள், இந்த பேரண்ட் இன்ட்ரோவை தான் இப்ப பாடி ஆஃப் த எலமெண்டா கன்சிடர் பண்ணிக்கும். இப்ப நீங்க லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதாவது இது எதுக்காக நான் இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம பொசிஷன் அப்சல்யூட்டே யூஸ் பண்ணலாமே அப்படின்னா நீங்க டாப்பு 600 கிட்ட கொடுக்கணும், லெஃப்ட் 700 கிட்ட கொடுக்கணும். இப்போ எனக்கு இதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு 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 ஏதாவது ஒரு விஷயத்த வர வைக்கணும், இங்க ஒரு ஐக்கானை இதுக்கு நடுவுல வர வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல ஒரு ஐக்கானை போட்டு பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து டாப் அப்படியே மேல இருந்து எடுத்துன்னு வந்து 2000 3000 பிஎக்ஸ் கொடுத்து இந்த இடத்துல இருந்து எடுத்துணும். இதுவே நான் ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டேன்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சோ அதுதான் என்னுடைய பாடி ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னு அது கன்சிடர் பண்ணிக்கும். கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துலயே மேனிபுலேட் பண்ணும். புரியுதா புரியலையா நான் சொல்றது? ஹலோ, புரியலையா? ஓகே 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 இது எல்லாமே ஓகே, இது ஓகே. இப்போ அதே தான். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துலலாம் ஐகான்லாம் இருந்துச்சு இல்லை, உங்களுக்கு ஐகான் வைக்கணும், இது பண்ணும் அது பண்ணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைங்க. ஸோ அப்போ நீங்கள் பொசிஷன் அப்சல்யூட்டையே நீங்கள் ஆல்வேஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அது எந்த இடத்துக்குனா வேணும்னா இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஆனால் நான் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்க போகிறேன்னா வேலைக்காக, ஏன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக இந்த பாக்ஸ் வந்து வெளியே போகணும் அப்படின்ற மாதிரினா வரும். ஓகேங்களா?
திங்க் பண்ணிக்கோங்க, எனக்கு நான் டாப்பு 2000 பிக்சல் கொடுத்து ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வர போறேன்னா, இல்லை ஒரு 800 பிக்சலுக்குள்ளாரையே வேலையை முடிக்க போறேனா அப்படின்ற மாதிரி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, ஓகேங்க, இதை முடிச்சுட்டு